ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத நிலைகளை இந்தியா தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானின் பகபல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்க தலைவர் மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்கள் பலியாகியுள்ளனர். இந்திய தாக்குதலில் தனது குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் கொல்லப்பட்டதாக மசூத் அசார் அறிக்கையை வெளியிட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொலை செய்திருந்ததற்கு பதிலடியாக இந்திய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளேயே ஊடுருவி சென்று இந்தியாவினுடைய பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி முடித்திருந்தன. கிட்டத்தட்ட 2 நாட்கள் பாகிஸ்தானுக்கு உள்ளாக சென்று பகல்காம் தாக்குதலுக்கான பழிதீர்க்கும் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருந்த நிலையில்தான் இந்திய ராணுவம் குறிவைத்திருந்த மிக முக்கியமான நபரான மசூத் அசார் என்கின்ற நபருடைய பயங்கரவாதியினுடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேர் சின்னாபின்னமாக்கப்பட்டார்கள் என்ற தகவலை அந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சார்ந்த ஒருவர் தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றார். பாகிஸ்தான் நாட்டினுடைய ஊடகத்தில் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி கடந்த மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை இந்தியா ஏவிய பிரம்மோஸ் ஏவுகணையின் மூலமாக ஜெய்ஷ் இ முகமது என்கின்ற பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைமையகம் இருந்த பகவல்பூரிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரம்மோஸ் ஏவுகணைகள் விழுந்ததிலே மசூத் அசாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதன்படி மசூத் அசாருடைய சகோதரி, அவருடைய மருமகன், அவருடைய மருமகள் என்று மொத்த குடும்பமும் சிதைத்து சின்னாபின்னமாக்கப்பட்டது என்ற உறுதி செய்யப்பட்ட தகவலை ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தளபதி ஒருவர் உறுதி செய்திருக்கின்றார். மசூத் அசார் என்கின்ற இந்த பயங்கரவாதிதான் இந்தியாவிற்கு எதிராக நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர். அதன்படி நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல், புல்வாமா தாக்குதல் உள்ளிட்ட தொடர்ச்சியான தாக்குதலில் இந்தியாவிற்கு எதிராக, ராணுவ வீரர்களுக்கு எதிராக பல தாக்குதலை நடத்திய அந்த பயங்கரவாதி தான் இந்த பகல்காம் தாக்குதலின் பின்னணியிலும் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்த நிலையில்தான் அவரை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்திய ராணுவம் திட்டமிட்டு நடத்தியிருந்தது. அதிலே மசூத் அசார் தப்பி பிழைத்திருந்ததாக சொல்லப்பட்டாலும் அவருடைய குடும்பத்தினர் அழிக்கப்பட்டார்கள் என்ற தகவலை உடனடியாக இந்திய உளவுத்துறை அன்றைய நாளிலேயே சொல்லியிருந்தது. ஆனாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வந்தது பாகிஸ்தான் ராணுவம். அப்படி இருந்தும் கூட மே 8ஆம் தேதி பாகிஸ்தான் நாட்டிலே ஒரு முக்கியமான இறுதிச் சடங்கு நடைபெற்றதையும் அந்த இறுதிச் சடங்கிலே அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி உட்பட ராணுவத்தின் முக்கியமான தளபதிகள் பாகிஸ்தான் நாட்டினுடைய கொடி போர்த்தப்பட்டு மத சடங்குகளோடு சில உடல்களை அடக்கம் செய்த காட்சிகளும் வெளியாகி இருந்தன. அப்பொழுதே சொன்னார்கள், மசூத் அசாரினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய இறுதிச் சடங்கில் தான் அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி பங்கேற்றிருக்கின்றார் என்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் பாகிஸ்தான் அதை மறுத்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சார்ந்த ஒரு பயங்கரவாதியே மசூத் அசாருடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேரும் அவருடைய உதவியாளர்கள் 4 பேரும் கொல்லப்பட்டது உண்மைதான். இந்தியா நடத்திய அந்த பயங்கர தாக்குதலிலே, பதிலடி தாக்குதலிலே ஒட்டுமொத்த அவருடைய குடும்பமும் சின்னாபின்னமாக்கி விட்டது. அது மட்டுமல்லாமல் மசூத் அசார் தற்பொழுது தங்குமிடம் கிடைக்காமல் பாகிஸ்தானிலே எந்த பகுதியில் இருக்கின்றார் என்று கூட சொல்ல முடியாத வகையில் தொடர்ந்து மறைந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இந்திய ராணுவத்தினுடைய அந்த தாக்குதலுக்கு அஞ்சிய நிலையிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற தகவலையும் அந்த ஜெய்ஷ் இ முகமது என்கின்ற இந்தியாவில் பல பேரை கொண்டதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாத அமைப்பை சார்ந்த தளபதியை பாகிஸ்தான் நாட்டிலே பேசி இருக்கக்கூடிய தகவல் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.